பங்கஜம்! அடுக்கலையில் உணவறிந்து கொண்டிருந்த கணவன் இளங்கோவின் கணீர் கோபக்குரல் கேட்டு பதறி அடித்து கொண்டு அடுக்கலையை நோக்கி ஓடினாள் பங்கஜம். என்னங்க, என்ன ஆச்சுங்க? மென்று விழுங்கியவாறே வினவினாள். கண்கள் சிவக்க கோபம் கொப்பளிக்க கொக்கரிக்கும் இளங்கோவை கண்டு பம்மினாள். இது என்ன சாம்பாரு காய்ச்சி வச்சிருக்க? இதை மனுஷன் சாப்பிடுவானா? தட்டில் வைத்த 2 இட்லியும் அப்படியே இருக்க அதன் மீதே கைகளை கழுவி விட்டு வேகமாக அவள் முகத்தருகே உதறி சென்றான். அவசரமாக வெளியூர் போக வேண்டியிருந்ததால் கோபமுடனும் பசியுடனும் பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து பக்கத்து டவுனுக்கு புறப்பட்டு போனான். அவன் சாப்பிடாமல் போன கவலையில் அசதியாக படுத்தவள் உறங்கி போனாள் பங்கஜம். சில நேரம் கழித்து திடுக்குற்று எழுந்தவள் மணியை பார்த்ததுமே பதறிப்போனாள். மணி 12 ஆச்சே, இனி நான் எப்ப சமைச்சு வெளியே கோவமா போனவருக்கு என்னத்தை வைக்கிறதுன்னு தெரியலையே கடவுளே! சற்று நடுங்கியவாறே யோசித்தவள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, இதுக்கு பிறகு எந்த குழம்பும் வைக்கிறதுக்கு நேரமில்லை, பேசாம இன்னைக்கு ரசம் வச்சிட வேண்டியதுதான் என முடிவுக்கு வந்தவளாக, அவர்கிட்ட திட்டு வாங்குவது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, இன்னைக்கும் வாங்கி சமாளிப்போம். அதே நேரம் டெலிஃபோன் அடிக்க ஓடிச் சென்று எடுத்தவள், ஹலோ. எதிர்முனையில் இளங்கோதான் பேசினான். பங்கஜம், இன்னும் அரை மணி நேரத்தில் நான் வரேன், இங்கே கொஞ்சம் லேட்டாயிடுச்சு எனக்கு. சரிங்க என்றவள் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். சமையலில் அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. வருபவன் இந்த அவசர சமையலை சாப்பிட்டு விட்டு என்னை திட்டுவானோ என்ற பயமும் பதற்றமும் அவளை தொற்றிக் கொண்டது. அதே நேரம் டவுன் பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்தான் இளங்கோ. அப்போதுதான் அதை கவனித்தான். அங்கே நரை தாடியுடன் அழுக்கு படிந்து பிசுபிசுத்த தலையுடனும் அக்குளில் 2 பக்கமும் கிழிந்த வெள்ளை சட்டை மற்றும் மஞ்சள் படிந்த வேட்டியுடன் சுமார் 75 வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் கண்களில் பசி படர்ந்த சோர்வுடன் அங்கு வருவோர் போவோரிடம் எல்லாம் கையேந்தி கொண்டிருந்தார். அடிக்கடி தனது ஒட்டிப்போன வயிற்றை தடவிக்கொண்டே சைகையால் தனது பசியை அவர்களிடத்தில் எடுத்து வைத்தார். ஆனால் அவரது பசியை எவரும் அறிவாரில்லை. எல்லோரும் ஒருவித அருவருப்புடன் அவரிடமிருந்து விலகியே நகர்ந்தனர். அப்போது அங்கு பயணிகள் ஓய்விடத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவர் மிஞ்சிப்போன தனது உணவை அங்குள்ள குப்பை கொட்டும் இடத்தில் கொண்டு வந்து கொட்டிவிட்டு போனார். உடனே அங்கிருந்த நாய்களும் பூனைகளும் அவ்விடத்தை நோக்கி விரைந்தன. அதை கவனித்துவிட்ட அந்த பெரியவர் ஓடோடி சென்று அவைகளை அந்த இடத்தை விட்டு துரத்தினார். பின்னர் அந்த உணவை அந்த இடத்திலேயே அமர்ந்து உண்ண ஆரம்பித்தார். இதனை கவனித்து கொண்டிருந்த இளங்கோவின் மனதை இந்த நிகழ்வு பிசைந்தது. அவனது கண்கள் பனித்தன. தனது குடும்பத்தில் காலஞ்சென்ற வயதானவர்கள் சிலர் அந்த பெரியவரின் முகத்தில் வந்து போனார்கள். அதே நேரம் அவன் ஊருக்கு போகும் பேருந்தும் வந்ததும் ஏறிக்கொண்டான். பேருந்து புறப்பட்டாலும் அவனது கண்கள் அந்த பெரியவரை விட்டு விலகவில்லை. பேருந்து திரும்பும் வரை அவரையே பார்த்து கொண்டு வந்தான். பேருந்து ஊர் வந்ததும் அவனது வீட்டை நோக்கி நடக்கலானான். கதவை தட்டி உள்ளே நுழைந்ததும், எங்க பசியோட வந்திருப்பீங்க, கையை கழுவிட்டு சாப்பிட வாங்க என்று பங்கஜம் அழைத்ததும், சரி எடுத்து வை, கை அலம்பிட்டு வரேன். அவன் வந்து அமர்ந்தவுடன் சற்று தயக்கமுடனும் பதட்டத்துடனும் சோற்றை தட்டில் வைத்துவிட்டு ரசம் மூடியிருந்த பாத்திரத்தை திறந்தாள் பங்கஜம். என்ன ஆச்சரியம்! ஒரு ரியாக்ஷனும் இல்லை இளங்கோவின் முகத்திலிருந்து. அமைதியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு விட்டு பின்னர் அமைதியாக எழுந்து போனான். இதை பங்கஜத்தால் நம்ப முடியவில்லை. ஒருவேளை நாம பண்ண ரசம் அவ்வளோ சுவையாகவா இருக்கு என தனக்குள் சொல்லிக்கொண்டே ரசத்தை எடுத்து சிறிது குடித்து பார்த்தாள். அவள் முகம் 7 கோணத்தில் மாறியது. கடவுளே, உப்பு போட மறந்து போயிட்டேனே! அவளுக்குள் மிகுந்த குழப்பம் தொற்றிக்கொண்டது. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? சாதாரணமாகவே குறை கண்டுபிடிக்கிற மனுஷன் உப்பு இல்லாத ரசத்தை எப்படி இவ்வளவு நேரமா சாப்பிட்டு முடிச்சாரு? அவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அப்போது வாசலில் ஒரு குரல் கேட்டது. அம்மா, ஏதேனும் தர்மம் பண்ணுங்க தாயி. குரல் கேட்டு காசு கொடுக்க சென்ற இளங்கோவிடம் வந்திருந்த பிச்சைக்கார பெரியவர் சற்று தயங்கியே கேட்டார். ஐயா, இன்னைக்கு ராவு மட்டும் இந்த கட்டைக்கு ஏதாச்சும் பசியார தரீங்களா? ராத்திரி நேரத்துல இந்த ஒண்டி கட்டையால அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயும் வாங்க முடியாதுங்கய்யா. உடனே இளங்கோ அவரது கரங்களை பற்றி பிடித்து, இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டுமில்ல, இந்த ஊர்ல நீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருப்பீங்களோ அத்தனை நாளுக்கும் நம்ம வீட்டில் தாராளமாக சாப்பிட வாங்கய்யா என்றான். கடவுள் உங்களுக்கு புண்ணியமா தரட்டுங்கய்யா என்று மனசார வாழ்த்திவிட்டு சென்றார் பெரியவர். மனசு நிறைஞ்சி பெரியவர் போவதை பார்த்து கொண்டே நின்றான் இளங்கோ. அவனது கண்கள் பனித்திருந்தது. உள்ளம் நிறைந்து நின்றது.
பேருந்து நிலையத்தில் பார்த்த பெரியவராய் தெரிந்தார் வீட்டுக்கு வந்த பிச்சைக்கார பெரியவர்.